ஹாய் தசன் டாக்கிஸ் வீவர்ஸ். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது, போன வாரம் அதாவது ரிலீஸ் ஆன பிளாஸ்ட் என்ற திரைப்படம் மிக சிறந்த ரிவ்யூக்களை வந்து பெற்றுக்கொண்டிருந்தது. ஓவரால் இன்றைக்கு நான் அதுவும் நுவரேலியாவில் ஒரு தியேட்டரில் ரீகல் சினிமாஸில் வந்து பார்த்ததே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் டைம் நுவரேலியாவில் நான் ஒரு தியேட்டரில் பார்த்த திரைப்படம் பிளாஸ்ட். எனக்கு பேரு கேட்ட மாதிரியே உண்மையிலேயே பிளாஸ்டாக இருந்ததா என்றதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பிளாஸ்ட் இந்த திரைப்படத்தின் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஒரு சிம்பிள் ஸ்டோரி. இது வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு பழக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி. கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்காக ஒரு ஊரையே அழிக்க திட்டம் போடுற ஒரு வில்லன். அதை வந்து தடுத்து நிற்கின்ற ஒரு சூப்பரான கராத்தே ஃபேமிலி. இதுதான் இந்த திரைப்படத்துடைய மெயின் கோரா வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திரைப்படத்தில் இருக்க ப்ளஸ்ஸில் வந்து பார்த்துருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் முதலாவது இந்த திரைப்படத்தின் கேஸ்ட் மிக சிறப்பாக வந்து செய்திருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து தனியாக அர்ஜுன் மட்டும் படத்தில் ஹீரோவாக இல்லாமல் அபிராமியாக இருக்கட்டும், அதே மாதிரி பிரீத்தி முகுந்தன் ஆகியோர், அர்ஜுன் ஆகிய 3 பேருமே முதன்மை கதாபாத்திரமாக இதில் வந்து பிளே பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலி குழுலாக வந்து தப்பை தட்டி கேட்கின்ற ஒரு ஹீரோ இல்லாட்டி ஒரு தப்பை தட்டி கேட்கின்ற ஒரு ஹீரோயின் என்றது பேஸ் படித்தான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய படம் பார்த்துருப்போம். பட் இது டிஃப்ரெண்டாக ஒரு தப்பை வந்து தட்டி கேட்குற ஒரு ஃபேமிலி என்ற ரேஞ்சுக்கு பண்ணுற அந்த கன்ஸ்டாப்பே ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அதை முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷன் சூப்பராக பண்ணுவேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் அபிராமி, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆகியோரை தாண்டி பிரித்தி முகுந்தன் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப கவர்ந்துருக்காங்க. அவங்க தான் படத்தின் மெயின் ஹீரோயின் மாதிரியே தெரியுறாங்க. அவங்களுக்கு தான் நிறைய ஸ்கோப் இந்த படத்தில் இருக்குது. அதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பிரித்தி முகுந்தனை வந்து பேரு கேட்ட போல இந்த திரைப்படத்திலேயே அழகாக இருப்பதோட படத்தில் ரொம்ப ஆக்ஷன்களில் வந்து ரொம்ப அர்ஜுனுக்கே வந்து டஃப் கொடுக்குற லெவலுக்கு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாண்ட். அதே மாதிரி அர்ஜுனும் வந்து ஆக்ஷனில் ஒரு ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து ரொம்ப ஸ்டைலாக வந்து மாஸ்க் காட்டிட்டு போகிறேன். அதை தாண்டி அபிராமியோட ஆக்டிங் வந்து ஆக்ஷனில் வந்து பட்டைய கிளப்புது. இந்த திரைப்படத்தில் சென்டிமெண்ட்டை தாண்டி படத்தில் வந்து ஆக்ஷன் தான் மெயின் கோரா வந்து இருக்குது. அதை ரொம்ப சூப்பராகவே வந்து முதல் திரைப்படத்தை வந்து எடுக்கின்ற சுபாஷ் கே ராஜ்யமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்கின்ற இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லெவல்ஸ்க்கு ஸ்கிரிப்டாக வந்து இருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் வந்து தனியாக ஒரு வில்லன் இல்லாமல் அந்த வில்லனுக்குள்ள 1-2 வில்லன் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து ஆப்ரஹாம் என்ற ஒரு கேரக்டரில் வர அர்ஜுன் சிதம்பரம் என்றவர் வந்து இந்த திரைப்படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன், அதே மாதிரி பிரித்தி முகுந்தன், அபிராமி ஆகியோரை தாண்டி இந்த திரைப்படத்தில் வந்து அந்த அர்ஜுன் சிதம்பரம் என்பவர் வந்து உங்களை நிச்சயமாக வந்து அவருடைய நடிப்பு உங்களை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கேன்சமான வில்லனாக இருப்பதோட அவர் செய்கிற 2 ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவர் வர ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயும் வந்து அவ்வளவு சூப்பராக வந்துருந்துச்சு. அதில் வந்து இந்த திரைப்படத்தில் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இருந்தது. அதை விட இந்த திரைப்படத்தில் வந்து அந்த ஒரு வில்லன் அது கீழே துணை வில்லங்கள் இருக்கிறாங்க. அவங்களோட வந்து எப்படி இந்த கராத்தே ஃபேமிலி வந்து கனெக்ட் ஆகுது என்ற பாயிண்ட்களை வந்து செட் பண்ண விதம் வந்து ட்ராக் மார்க் வந்து இயக்குனருக்கு ஒரு கேட்ஸ் ஆஃப் சொல்கிற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. அந்த லெவலுக்கு சூப்பராக வந்து ஸ்டார்டிங் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இண்டோல் பிளாக் வரைக்கும் ரொம்ப ஸ்கிரிப்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு செகண்ட் ஹாஃபும் முடிந்த அளவுக்கு அந்த அர்ஜுன் சிதம்பரம் ஃபைட்டிங், அந்த ஒரு வீட்டில் அவங்க 3 பேருக்கும் வர ஃபைட்டிங் சீன்ஸாக இருக்கும். அது வரைக்கும் படம் ஸ்கிரிப்டாக இருக்குது. அந்த லெவலுக்கு ரொம்ப எனக்கு இந்த திரைப்படம் வந்து அவ்வளோக்கு பிளாஸ்டாக தான் இருந்துச்சு. படம் முழுக்க ஃபைட் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அடுத்த இந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த திரைப்படத்தின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி விஷுவல்ஸாக எடிட்டிங்காக ரொம்ப மினக்கடாமல் படத்தை ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இருக்கிற எனக்கு மைனஸ் பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் பிஜிஎம் செமையாக இருக்குன்ட்டு எனக்கு படம் பார்க்குறதுக்கு போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அந்த ரேஞ்சுக்கு பிஜிஎம் இல்லை. எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் சில இடத்துல எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது பிஜிஎம். இந்த பிஜிஎம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரவி பசூர், சலார், கேஜிஎஃப் போன்ற தரமான பிஜிஎம் பண்ணி இவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அறிமுகமாகி வந்திருக்கிறார்.
பட் ஆனால் அது வந்து எனக்கு இந்த பிஜிஎம் உண்மையிலே அவ்வளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. படத்துக்கு சில இடத்துல இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதுவும் குறிப்பாக வந்து கிளைமேக்ஸில் ஒரு வில்லனுக்கு யான்னு ஒரு கத்துற சீன் எல்லாம் அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அது எனக்கு ஒரு மைனஸாக பட்டுச்சு. இந்த திரைப்படத்தில் மியூசிக் ஓகே, அந்த அளவுக்கு பிளாஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் அடுத்த குறை என்னட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த நான் சொன்ன மாதிரி செகண்டரி வில்லன், மெயின் வில்லனுக்கு கீழே ஒருத்தன் அர்ஜுன் சிதம்பரம் ஒரு கேரக்டர் இந்த படத்தின் ஸ்டீல் பர்ஃபார்மன்ஸ் ஆகிப்பார். அவர் இந்த திரைப்படத்தில் வந்து வீழ்ந்ததும் பிற்பாடு அதன் பின்னர் ஆஸ்வல் இந்த படத்தில் என்ன நடக்கும்னு தெரியும். அது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. அதுக்கு பிறகு அப்படியே டல் அடிக்குது. எனக்கு அந்த அர்ஜுன் சிதம்பரத்தின் காட்சி வரைக்கும் படம் வந்து உண்மையிலே பிளாஸ்ட். ஐ திங்க் நான் தமிழ் சினிமாவில் பார்த்த இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆன படமாக இருந்தது. பட் ஆனால் எனக்கு கடைசி அந்த 10 நிமிடம் ஒரு ஆஸ்வல்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் ஒரு இப்படித்தான் படம் முடிய போகுது என்று தெரிஞ்சபடியாக எனக்கு அந்த 10 நிமிஷம் எனக்கு ஒரு குறையாக இருந்துச்சு. மற்றும்படி இந்த திரைப்படம் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ரொம்பவே ஒரு வர்த்தான திரைப்படம். நீங்க ஃபேமிலியாவும் ட்ரை பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் போய் பார்க்கலாம். ரொம்பவே வர்த்தான ஒரு படம் தான் இந்த பிளாஸ்ட். கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஓவரால் எனக்கு இந்த நுவரேலியால இந்த படம் வந்து பார்த்ததே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஒரு சின்ன ஸ்கிரீனா இருந்தாலும் பட் ஸ்கிரீன் வைஸாகவும் சவுண்ட் வைஸாகவும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு தியேட்டர். நான் பார்த்தது நுவரேலியா ரீகல் சினிமா. அதுல வந்து சினிமா 2 தான் இது வந்து பார்த்தேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இது போன்ற இன்னொரு விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.